Assalamualaikum friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான அதை ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சாண்ட்விச். காலையில் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஸ்கூலுக்கோ காலேஜ்க்கோ போகக்கூடிய பசங்க, பேச்சுலர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி காயல் சமையல் பகுதியை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய சாண்ட்விச் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் பிரெட் அல்லது ப்ரௌன் பிரெட் உங்களுக்கு 6-8 ஸ்லைஸ் எடுத்துங்க. மயோனீஸ் 1 கப்பு, வேக வச்ச உருளைக்கிழங்கு 2, வேக வைத்த முட்டை 2, கேபேஜ், கேரட், குக்கும்பர் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிடித்தமான காய்கறிகள் எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம் ஒரு பாதி எடுத்துங்க. மயோனீஸ் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இல்லைன்னா கடையில் உள்ளது கூட வாங்கிங்க. மிளகு, உப்பு இது நம்ம இடித்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே துருவி நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1 கப் மயோனீஸ் எடுத்துக்கங்க. இப்போ ஒரு 6 ப்ரெட்டுக்கு 6-8 ப்ரெட் வரைக்கும் 1 கப் அளவுக்கு மயோனீஸ் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக உப்பு, இடித்து வச்ச மிளகு இதையும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மயோனீஸ் உடம்புக்கு நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபுல் ஃபேட் வருது, லோ ஃபேட் வருது. இப்போ உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் ஃபுல் ஃபேட்டில் உள்ளதே நம்ம கொடுக்கலாம். முட்டையோட சத்துக்கள் ஃபுல்லாகவே அதில் இருக்கிறதுனால இது நல்ல ஒரு ஹை ப்ரோட்டீன் தான் உங்களுக்கு. உடல் நல்லா கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கிறவங்க, கொஞ்சம் உடம்பு வைக்கணும் அப்படின்னா மயோனீஸ் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக செய்யும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது ப்ரெட்டில் நீங்கள் டோஸ்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மயோனீஸை அதில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ காலையில் சாப்பிட்டுட்டு போகும்போது நல்ல ஒரு ஹெவியாக இருக்கும், உங்களுக்கு வயிற்று பசியும் எடுக்காது, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதான். ஸோ இப்போ மீதி இருக்கக்கூடிய அந்த மயோனீஸில் நம்ம துருவி வச்ச உருளைக்கிழங்கு, கேரட், காய்கறி வகைகள் எல்லாத்தையுமே நீங்கள் இதோட சேர்த்துக்கலாம். முட்டையை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த எக் கட்டர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கட் பண்ணிங்க, இல்லைன்னா பொடிசாக நம்ம கட் பண்ணி இதோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்கு சாப்பிடாத பசங்களுக்கு நீங்கள் இதோட மிக்ஸ் பண்ணும்போது அந்த டேஸ்ட்டு, வாசனை எதுவுமே தெரியாது. நல்ல ஒரு ரிச்சாக இருக்கும் மயோனீஸ் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது. வேக வச்ச முட்டை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வளரும் பசங்களுக்கு, இப்போ ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நீங்கள் ரெகுலராகவே முட்டை எடுத்து கொடுங்க. ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணதை ஏற்கனவே அப்ளை பண்ணி வச்சுருக்கிற அந்த மயோனீஸ் கலவைக்கு மேலே கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் டோஸ்ட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு ஈவனாக நீங்கள் எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணிவிட்டு மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சு மூடிடுங்க. சில பேருக்கு ப்ரெட்டு அப்படியே சாப்பிட பிடிக்காது. ஸோ அப்படி உள்ளவங்க கொஞ்சம் டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மயோனீஸ் அப்ளை பண்ணிவிட்டு உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு நம்ம பண்ணிக்கலாம். இதை விருப்பப்பட்ட சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம். காலையில் வேலைக்கு போகிற வீட்டில் ரொம்ப அவசரமாக இருப்பாங்க. எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கும்போது அந்த டைமில் இட்லியை வச்சுட்டு தாளிச்சிட்டு இருக்கிறதுலாம் நமக்கு டைம் இருக்காது. ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடியது. நல்ல துருவி மட்டும் வச்சா போதும் எல்லா ஐட்டமும். இப்போது ஸ்கூலுக்கு போகிற பசங்க இருக்கக்கூடிய வீடோ அல்லது வேலைக்கு போகிறவங்க காலையிலேயே ஒரு 8-8:30 வேலை கிளம்பக்கூடியவங்க, ஸோ அந்த டைமில் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கும். எதை பார்ப்போம் அப்படின்றது கூட தெரியாது. ஸோ அந்த மாதிரி உள்ள டைமில் இவ்வளோ சிம்பிளான ரெசிபி, அதுவும் ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். உங்களுக்கு அந்த ப்ரௌன் பிரெட் கிடச்சிச்சின்னா அதை யூஸ் பண்ணிங்க, இல்லைன்னா ஒயிட் பிரெட் சேர்த்துக்கலாம். ஸோ சுவையான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.